சரி சரி பத்திரம் போயிட்டோம். சரி சரி. இதெல்லாம் என் சொந்தக்காரரு. இவ்வளவு சொந்தம் எனக்கு இருக்குன்னு வீடியோ போட்டு அவங்க தெரியும், பட் அவங்களுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு போடணும். ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்திரம் போயிட்டு வரணும். அதாங்க கடை விட்டு மெடிக்கல் ஒரு விஷயம் ஒவ்வொரு நேரம் இதுவா நான் ஃப்ரீயாக அனுப்புகிறேன். நான் உனக்கு லிங்க் அனுப்புகிறேன் நைட்டு. நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட செய்யாதீங்க. எவ்வளோ சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் போங்க நான் வெளியில் பார்த்துக்கிறேன்ட்டு. அவங்களே பண்ணி இப்படியே ஒரு 20 சப்பாத்தி. வெல்கம் டு ரெகுலர் விலாக். நான் சொல்லியிருந்தேன் எல்லோரும் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்ட்டு. என் ஒரு தம்பி வந்து நாளைக்கு போகிறேன்ட்டான். இன்னொரு தம்பி இன்றைக்கி கிளம்புறாங்க. அவனும் வந்து அம்மாவும் கிளம்புறாங்க. அதாவது அவங்களோட தங்கச்சி பையனுக்கு தான் மேரேஜ். நான் வரலன்ட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதே கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அட்டன் பண்ண முடியல. அதனால் வந்து அவங்க என்னை கூப்பிட்டாங்க, நான் வரல அப்படின்ட்டேன். அதனால் அவங்க மட்டும் போகிறாங்க. இந்த 5 நாள் வந்து வெளியில் தான் நான் சாப்பிடுவேன் அன்றைக்குமா. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பையனுக்கு வந்து லவ் மேரேஜ்னால் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதா வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த பொண்ணை வந்து சொல்லிச்சான். பொண்ணு விழுப்புரம், இவன் போய் அந்த மார்த்தாண்டம் கேரளா பார்டர். அது ஆக்சுவலாக கன்னியாகுமரின்னு அங்கே இருந்தால் திருவனந்தபுரம் எல்லை ஆரம்பம், அது கேரளா எல்லை ஆரம்பம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால் அங்கே லாட்டரிக்கெலாம் இருப்பாங்க அங்கே. இப்போ எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்போது எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். யாராவது செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சிஸ்டர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை நான் சந்திச்சு தான் வாங்கினது. நான் எல்லாம் ஊருக்கு ரெடி ஆகிட்டாங்க. எத்தனை மணி ட்ரெயின் மம்மி? 8:20. 7 மணிக்கு ட்ரெயின் அது கிடையாதா? அப்படியா? 8 மணி ட்ரெயின் தானா? நாங்கள் இங்கேருந்து தாம்பரம் போனோம். இல்லை 8 மணி தானேன்னு சொல்கிறேன். தாம்பரத்தில் 8 மணியா? அப்போ இங்கே 7 மணி. மாமி ட்ரெயின் மாறிச்சு, நீங்கள் தான் மாற்றிருக்கீங்க. 6 மணிக்கே கிளம்பிடுவோம். 6:30 அப்போ ட்ரெயினில் அதே டைம் தான். நீங்கள் தாம்பரத்தில் ஏறுறீங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்தேன், டைமில் அதே டைம் தான். என் கல்யாணத்துக்கு பண்ணுறேன். எல்லா வீடியோவும் போடலாம், யார் யார் வரா யார் யார் போகிறான்னு. கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், பட் மூடு இல்லை. இதெல்லாம் என் சொந்தக்காரரு. இவ்வளவு சொந்தம் எனக்கு இருக்குன்னு வீடியோ போட்டு. பட் அவங்க தெரியும், பட் அவங்களுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு போடணும். கரெக்டா? என்ன எனக்கு தான் இருக்காங்க. எனக்கு அதான் நான் சொல்கிறேன். நான் சொல்லி மாமியோட அவங்க தங்கச்சி மேரேஜுக்கு போகிறாங்க. தங்கச்சி சாரி, நான் எடிட் பண்ணி தான் போடுவேன். இப்போ கம்ப்யூட்டர் உட்காந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் எடிட் பண்ணோம். எது இது தப்பாக பேசுக்கு அப்படின்ட்டு. பேக்லாம் பேக் பண்ணிட்டாங்க எல்லாம். நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட செய்யாதீங்க. எவ்வளோ சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் போங்க நான் வெளியில் பார்த்துக்கிறேன்ட்டு. அவங்களே பண்ணி இப்படியே ஒரு 20 சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்காங்க. நான் சொல்லிட்டேன் வேண்டான்ட்டு. அவங்க கேட்கல. அதுக்கு நான் எப்படி போய் போக முடியும்? சரி, எது எப்படியோ நல்லபடியாக போயிட்டு வரணும். அவங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆசை கிடையாது. ஆட்டோ வரட்டும். ஆண்டி வீட்டில் விட சொல்லிட்டேன் மேடம். சரி மேடம், அப்படின்னா இங்கே கூட விட்டுறது வண்டி.
என்னம்மா கட்சி பார்த்தீங்க இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்து போக வேண்டியதா இருக்கு. ஒரு தடவை பார்க்க போறதுக்கு வேண்டி. அப்ப நீ கல்யாணத்துக்கு போல ஆ? கல்யாணத்துக்கு போல கல்யாணம் second தான். First அவன்தான். அப்போ இவர்தான். அம்மா தாயே. உங்க vlog நானும் பீஜா கேட்டேன் உன்னை பார்க்கணும்னு அது ஆரே. என்ன இதில் போட்டிருக்கேன் நீ இதுவா நான் ஃப்ரீயாக அனுப்புறேன் நான் உனக்கு லிங்க் அனுப்புறேன் நைட்டு திருப்பி ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஆட்டோ வந்துடுச்சு சனிக்கிழமை தான் வரும் சரி பரவாயில்ல நான் கூட லேட் ஆகும்னு நினச்சேன் சனிக்கிழமை சரி சரி பத்திரம் போயிட்டோம் சாவி ஒன்று அவங்ககிட்ட கொடுத்துரு. சரி சரி ஒரு கிளம்பியாச்சு இன்னொருத்தன் நாளைக்கு கிளம்புறானா எனக்கு லீவ் கிடைக்கல அப்படின்றதுனால தனியாக இருக்கும்போது தான் அது கஷ்டம் தெரியும் நம்மளுக்கு லைஃப்பில் எப்பவுமே தனியாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கஷ்டம் அது கஷ்டமாக தான் இருக்குது சரி என்ன பண்ணுறது போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பத்திரமா போயிட்டு வரணும் அதான் கடவுட்டு மெடிக்கல் விஷயம் ஒவ்வொரு நேரம்